அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. முருகனே வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதில் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி என்று யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபடலாம்? இந்த நாளில் எந்த முறையில் விரதத்தை தொடங்கணும்? குறிப்பாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு எந்த விதமான தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், கடன் தொல்லை தீரும். மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் அமைந்த சஷ்டி என்று எந்த நாளை வந்திருக்கு, இந்த நாளை வழிபடுவதால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்க போகுது. அதனை தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சரவணபவா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு சிறப்பான விரதம்னா அது சஷ்டி விரதங்க. ஐப்பசி மாதத்தில் லட்சக்கணக்கான பேர்கள் விரதம் இருந்து வழிபடுவீங்க. ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலும் நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும். குறிப்பாக சஷ்டினா குழந்தை வர வேண்டுபவங்க சஷ்டி விரதம் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சஷ்டி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாருங்க. இது சும்மா சொல் மட்டும் இல்லைங்க, அனுபவ ரீதியாக பலரும் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கு. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களை ஒன்று இந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வருவது கந்த சஷ்டி விழா. லட்சக்கணக்கான விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க. ஆனால் இந்த கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபடுங்க. அதில் வளர்பிறை திதியில் வருவதும் தேய்பிறை திதியிலன்னு மாதத்துக்கு 2 முறை சஷ்டி வரும். குழந்தை வர வேண்டுபவங்க சஷ்டி விரதம் இருப்பீங்க. ஆனால் இந்த சஷ்டி என்று விரதம் இருந்து வழிபட்டால் எல்லோருடைய பிரச்சனைகளும் விலகும். குழந்தை இல்லாதவங்க, வறுமையில் வாடுபவங்கன்னு தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும்னு நினைச்சாலும், நோய் குணமாக வேணும்னு நினைப்பவங்களோ, திருமண தடை உள்ளவங்க கல்வியில் வெற்றி பெற வேண்டும்னு நினைப்பவங்களோ, எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மாதந்தோறும் அமையக்கூடிய இந்த சஷ்டி என்று விரதம் இருந்து வழிபடலாங்க. என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த பிரச்சனை தீர சஷ்டி விரதம் உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. நீங்கள் பிரச்சனைகள் தேய வேண்டும் நினச்சிங்கன்னா தேய்பிறை சஷ்டியிலும் நல்ல விஷயம் தொடங்கணும், நல்ல வளர்ச்சியை வேணும்னு நினச்சிங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுங்க. ஆனால் எந்த காரணத்திற்காக இந்த விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறைன்னு எந்த திதியில் வேண்டுமானாலும் விரதம் இருந்து வழிபடலாம். ஆனால் விரதம் இருக்கக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சஷ்டி விரதம் இருப்பவங்க காலையில் எழுந்தவுடன் குளிச்சுட்டு விளக்கேற்றி வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்துக்கு செவ்வந்தி பூ இல்லைனா ஏதாவது ஒரு வெள்ளை நிற பூவை அணிவித்து வழிபடுங்க. பிறகு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலோடு சர்க்கரை இல்லைனா தேன் கலந்து வைங்க. அதோடு 2 வாழைப்பழங்கள் இல்லைனா என்ன பழம் கிடைக்குதோ ஏதாவது ஒரு பழமோ வெற்றிலை பாகம் வச்சு மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனையை முருகனிடம் முறையிடுங்க. வேண்டிக்கொண்டா விரதத்தை தொடங்கிடுங்க. பிறகு இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகனின் கோவிலுக்கு சென்று வணங்கி வாங்க. ஒரு வேளை சாப்பிடாமலோ இல்லை 2 வேளையோ சாப்பிடாம பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டு கூட விரதம் இருக்கலாம். உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேணுமானாலும் விரதம் ஈடுபடுங்க. மாலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சக்கோண கோலம் அமைத்து அதில் 6 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வச்சு அந்த 6 நெய் தீபமாக ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. பிறகு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலும் பழமும் வைத்து வழிபடுங்க. பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக நீங்கள் வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடிவு செய்துக்கலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பாடலை பாராயணம் செய்யலான்னா, குழந்தை பேரு வேண்டி விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதற்குரிய திருப்புகழில் பாடலை காலை மாலைன்னு 2 வேளையும் பாராயணம் செய்திடுங்க. மற்ற பிரச்சனைகள் உள்ளவங்க அவருக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம். இல்லை பொதுவாகவே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடலாங்க. இந்த கந்த சஷ்டி கவசம் யார் வேணுமானாலும் பாராயணம் செய்யலாங்க.
இந்த காரணத்திற்காக இந்த ஒரு விரதத்தை நீங்கள் இருக்கீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் அமைந்த வளர்பறை இல்லைன்னா தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுங்க. குழந்தை வரம் வேண்டுபவங்க குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம். குறிப்பாக இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாடுனா இந்த சஷ்டி விரத வழிபாடு. திதிகளில் 6வது திதியாக வரக்கூடியது இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டா தீராத துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுன்னு சொல்லுவாங்க. மாத சஷ்டியில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க ஐப்பசி மாதத்தில். அதனால தான் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் முருகனுக்காக விரதம் இருந்தால் நம்முடைய துன்பங்கள் பகைவர்கள் அழிந்து நம்மையும் நிச்சயம் காப்பாருங்க. சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட தொடங்கினாலே நிச்சயம் நினைத்ததெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வேண்டியது நிச்சயம் கிடைக்குங்க. இதனுடைய பலன்கள் என்ன, இவ்விரதம் இருக்கக்கூடிய முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய திதி இந்த சஷ்டி. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும், வளர்பிறை தேய்பிரைன்னு. அதில் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்னா குழந்தை வரம் வேண்டுவங்க மட்டும் இல்லைங்க. மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லை, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளை விரதம் இருந்தால் முருகனின் அருளால் நிச்சய குழந்தை பேரு உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லைன்னு, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வறுமை தீர வேண்டும், தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவங்க, வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுன்னு நினச்சாலும், இப்படி உங்களுக்கு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் விரதம் இருந்து வழிபடலாங்க. மேலும் இந்த விரதம் இருக்கும்போது விரதம் இருப்பவங்க உபவாசமாக இருப்பது நல்லதே. முடியாதவங்க காலை உணவை மட்டுமோ இல்லை பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம். மேலும் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு பற்றின எண்ணெய் காப்பு செய்வதற்கான நல்லெண்ணெய் வாங்கி தரலாம். அதே போல் முருகப்பெருமானின் கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கு தீபம் ஏற்றுவதற்கு சுத்தமான பசுனையை வாங்கி தரலாங்க. இதோடு மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கு செவ்வரி மலர்களை வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த 3 பொருட்களை மட்டும் இந்த சஷ்டி திதியில் வாங்கி தருவதன் மூலம் நிச்சயம் வேண்டியவற்றை உங்களுக்கு முருகப்பெருமான் தருவார். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி என்று கந்த சஷ்டி கவசத்தை 3 முறை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. 3 முறை பாராயணம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 3 முறை கந்த சஷ்டி கவசத்தை முழு மனதோடு கேளுங்க. இப்படி செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலும் இந்த சஷ்டி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. முருகனுக்கு சஷ்டி உகந்த திதி சனிக்கிழமைனா சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாள். அதனால் அதிகாலை எழுந்து நீராடி முருகப்பெருமானை மனதார வழிபடுங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜபிங்க. கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பூஜைங்க இல்லைன்னா திருப்புகளை பாராயணம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் சிவப்பு மஞ்சள் நிற மலர்களை முருகனை அலங்கரித்து வழிபடுங்க. பால் பஞ்சாமிர்தம் சந்தனன் போன்ற அபிஷேகம் செய்து வழிபடலாம். மேலும் இந்த சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருப்பதால் தடைகளும் தாமதங்களும் குறைய வாய்ப்பு இருக்குது. கடன் தொழில் வேலை தொடர்பான சிக்கல்கள் தீர பிரார்த்தனை செய்திடலாம். மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க வழிபாடு செய்யுங்க. குடும்ப ஒற்றுமைக்காகவும் நிம்மதிக்காகவும் இந்த நாளை முருகனை வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, சனி தோஷம் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைய நிச்சயம் முருகப்பெருமான் இந்த நாளில் உங்களுக்கு அருள் பாலிப்பார். மேலும் இந்த நாளை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் அருள் கிடைக்க உதவுங்க. மனக்குழப்பம் பயம் கவலை போன்றவற்றை குறைத்து மன அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியும் நிலைக்க பிரார்த்தனை செய்யலாம். தொழில் வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயம் வழிபட விலக ஆரம்பிக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாமதங்களையும் சிரமங்களையும் குறைய இறைவனுடைய அருள் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் வளருங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடலாம். சனி பகவானுக்குரிய எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. நீங்களும் அருகில் இருக்கக்கூடிய முருகனின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை மனதார தரிசிச்சுட்டு உங்களால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா அன்னதானம் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடிய திரி எண்ணெய் போன்றவற்றை வாங்கி கொடுத்து வருவது ரொம்ப சிறப்புங்க.
மலர்களை தவறாமல் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அர்ப்பணித்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.